விமானத்தில் நாம் பயணம் செய்யும் போது விமானம் புறப்படுவதற்கு முன் சில முக்கியமான அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள். அதில் ஒன்று ஆக்சிஜன் மாஸ்க் பற்றியது. முதலில் உங்களுடைய ஆக்சிஜன் மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள், அதன் பிறகு மற்றவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு உதவ முயன்றால் நீங்களே மயங்கி விழுந்து விடலாம். அப்போது உங்களால் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாமல் போய்விடும். வாழ்க்கையிலும் அவ்வாறுதான். நம்முடைய மனதில் ஆனந்தமும் அமைதியும் இல்லாது நாம் நம் உள்ளே போராடி கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியையோ அமைதியையோ எப்படி கொடுக்க முடியும்? முதலில் நமக்குள் இருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் நாம் உணர வேண்டும். அதன் பிறகுதான் அதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், இது பற்றி பிரேம் அவர்கள் கூறுவதை இன்றைய வீடியோவில் பார்ப்போம். பிரேம் ராவத் அவர்களே, 60 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் இந்த நற்பணியை செய்து வருகின்றீர்கள். மக்களுக்கு விளக்கம் சொல்லி வருகிறீர்கள். கதைகள் மூலம் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றீர்கள். உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை கேட்டு அதில் திளைத்து ஆனந்தமடைந்து மகிழ்ச்சியினால் நடனமாடும் பொழுது உங்களின் உள்ளே எவ்வாறான உணர்வு தோன்றுகின்றது? உங்களுக்கு அப்பொழுது எவ்வாறான அனுபவம் ஏற்படுகின்றது? மக்கள் ஆனந்தமாக இருப்பதை நான் பார்க்கும்பொழுது, பாருங்கள், ஆனந்தத்தில் உள்ள விஷயம் என்னவென்றால், ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி எனக்கும் ஏற்படுகின்றது. நான் ஏதோ ஒன்றை செய்தேன், அதனாலே இவரது வாழ்விலே 5 நிமிடம் 10 நிமிடம் அல்லது அரை மணி நேரத்திற்கு நான் அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்துள்ளேன். இந்த உலகத்திலே ஒருவருக்கு ஆனந்தத்தை கொடுப்பது அவ்வளவு ஒரு சுலபமான காரியமல்ல. சில நிமிடங்களுக்கு, சில மணி நேரங்கள் நான் அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கூறினேன். அது அவர்களது உள்ளத்தை தொட்டுவிட்டது. அவர்களது உள்ளம் தொடப்பட்ட பொழுது அந்த விஷயம், அந்த உண்மையான விஷயம் விழித்தெழுந்தது. அவர்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றார்கள். அதனால் எனக்கும் ஆனந்தம் ஏற்படுகின்றது, நிச்சயமாக ஏற்படுகின்றது. பிரேம் ராவத் அவர்களே, இன்று நாம் உங்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறோம். உங்களது இந்த பயணம் எவ்வாறு ஆரம்பித்தது? உங்களது வாழ்விலேயே மிகவும் அதிகபட்சம் நீங்கள் உற்சாகம் அடைந்த விஷயம் என்ன? விஷயம் என்னவென்றால், அப்பொழுது எனக்கு 13 வயது. வெளிநாட்டிலிருந்து தயவு செய்து வாருங்கள் என எனக்கு அழைப்புதல் வந்தது. அப்பொழுது பாடசாலை விடுமுறை காலம், கோடைகால விடுமுறை நடைபெற்று கொண்டிருந்தது. சரி, சென்று பார்ப்போம். அங்கு மக்களுக்கு இந்த விஷயங்களில் ஆர்வம் உள்ளதா என பார்ப்போம் என்று எண்ணினேன். ஏனெனில் இந்தியாவில் ஏழ்மை இருந்தது. ஆனால் அந்த நாடுகள் செல்வந்த நாடுகள். அவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்களா, கேட்பார்களா இல்லையா என தெரியாமல் இருந்தது. எனவே நான் சென்றேன். உண்மையிலே அங்கே எல்லோரும் நான் கூறியதை விரும்பினார்கள், விரும்பி கேட்டார்கள். அன்றிலிருந்து நான் வெளிநாடுகளில் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து வருகின்றேன். அத்துடன் இந்தியாவுக்கும் வந்து போகிறேன். எல்லாவற்றிலும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், எனது செய்தி மக்களை சென்று அடைய வேண்டும். இந்த சூழ்நிலையில் சென்று அடைய வேண்டும். ஏனெனில் பாருங்கள், எனது தந்தை ஒரு விஷயத்தை கூறுவதுண்டு. அதாவது, வாழ்கின்ற அரசன் தேவை, வாழ்கின்ற வைத்தியர் தேவை. அதுபோல இந்த வார்த்தைகளை மக்களுக்கு கொண்டு செல்பவரும் நாம் வாழும் காலத்தில் வாழ்பவராக இருக்க வேண்டும், காலத்துக்கு ஏற்ப சொல்பவராக இருக்க வேண்டும். இன்று மக்கள் தமக்கு பிரச்சனைகள் உள்ளன என எண்ணுகிறார்கள். நாங்கள் மகாபாரதத்தை அல்லது இராமாயணத்தை படிக்கும் பொழுது நமக்கு அவ்வாறான பிரச்சனைகள் இல்லை, வேறு விதமான பிரச்சனைகள் உள்ளன என எண்ணுகிறோம். ஆனால் இதனை விளங்கப்படுத்தக்கூடிய ஒருவர் இருந்தால் அவர் பிரச்சனைகள் தான் என்பதை மிகவும் இலகுவாக புரிய வைப்பார். அதன் வடிவம் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு வர்ணம் எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் தான். அதனது முகம் மாறிக்கொண்டிருக்கும், ஆனால் அது ஒரே விஷயம்தான். முன்னர் வேறு ஒருவரை துன்புறுத்தியது, இப்பொழுது அது உங்கள் பின்னாலே வருகின்றது. உங்களுக்கு பின்னர் வேறு ஒருவரை அது துன்புறுத்தும். எனவே பிரச்சனைகள் தான். பிரேம் ராவத் அவர்களே, இன்று எல்லோரும் அமைதியை தேடுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அமைதி எங்கே உள்ளது என தெரியாதுள்ளது. அவர்கள் அதை எங்கே தேடுவது? அவர்கள் எவ்வாறு தங்களை தாங்களே நல்ல முறையில் காப்பாற்றி வைத்திருப்பது? பாருங்கள், எல்லாவற்றுக்கும் முதலாவதாக நீங்கள் ஒரு விஷயத்தை கூறினீர்கள். மக்கள் அமைதியை தொலைக்கிறார்கள் என கூறினீர்கள். அப்படியென்றால் முதலிலே அமைதியை ஏன் தொலைக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஏனெனில் அவர்கள் உள்ளே அமைதியற்று இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்களுக்கு உள்ளே அமைதிக்கான பசி ஏற்பட்டிருக்கிறது.
அதனை நீங்கள் அமைதியற்ற தன்மை எனவும் கூறலாம். அவர்களுக்கு அமைதிக்கான தாகம், அமைதிக்கான பசி ஏற்பட்டுள்ளது. அவர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். அமைதிக்கான பசி உள்ளே இருந்து வருகின்றது என்றால் அந்த பசிக்கான தீர்வும் உள்ளேதான் உள்ளது. எது தேவை? நமது கண்கள் உள்ளன. நமது கண்களாலே எல்லோருடைய கண்களையும் பார்க்க முடியும். ஆனால் தம்மை தாமே அவற்றால் பார்க்க முடியாது. நாம் நமது கண்களை பார்க்க விரும்பினால் அதற்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி அவசியம். அதனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் தேவை. அதுபோன்றே நமக்கு அவ்வாறான ஒரு பொருள் தேவை. அது நம்மை நாம் யாரென காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் நம்மை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது நமக்கு அமைதியும் நம்முள்ளேதான் உள்ளது என்பது தெரிய வரும். கோபமும் நம்முள்ளேதான் உள்ளது, அமைதியும் நம்முள்ளேதான் உள்ளது. ஆனால் பிரேம் ராவத் அவர்களே, அதற்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் தானே? நாம் நம்முள் எவ்வாறு அமைதியை தேடுவது? நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று முழு நாட்டையும் பாருங்கள். ஆனால் நாட்டை அல்ல, குடும்பத்தை பற்றி பார்த்தால் குடும்பத்தில் பிள்ளைகள், வளர்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் என எல்லோரும் உள்ளார்கள். குடும்பம் சமுதாயத்தின் ஒரு அங்கம். சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளை ஒரு வலிமை மிகுந்த பரம்பரையாக வளர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உங்களது குடும்பத்தை, பிள்ளைகளை வலிமை மிக்கவர்களாக ஆக்க விரும்பினால் நீங்களும் வலிமை உள்ளவராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனெனில் நீங்கள் வலிமை அற்றவராக இருந்தால் உங்களது பிள்ளைகள் எவ்வாறு வலிமை உள்ளவர்களாக இருக்கப் போகிறார்கள்? நீங்கள் சஞ்சலம் அடைந்திருக்கும் பொழுது, நீங்கள் அமைதியற்றிருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு அமைதி எங்கிருந்து வரப்போகின்றது? ஏனெனில் பிள்ளைகள் அந்த வயதிலே இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பிளாட்டிங் பேப்பர் மையை உறிஞ்சும் பேப்பர் போல இருப்பார்கள். ஏதாவது ஒன்று கிடைத்தால் அதை அவ்வாறே உறிஞ்சி எடுத்துக்கொள்வார்கள். மொழியை பிள்ளைகள் எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? தாய் தந்தையர் தான் முதலாவது குருவாக உள்ளார்கள். இவைகள் எல்லாம் நடைபெற்ற பின்னரும் அமைதி வெளியில் எங்கோ இருந்து வரும் என மக்கள் எண்ணுகிறார்கள். எல்லாவற்றிலும் பெரிய விஷயம் என்னவென்றால் அமைதி வெளியே இருந்து வருவதில்லை. அமைதி எல்லா மனிதர்களின் உள்ளத்திலும் உள்ளது. நீ என்னை எங்கே தேடுகின்றாய்? நான் உனக்குள்ளேயே இருக்கின்றேன் என சொல்லப்பட்டுள்ளதல்லவா? மக்கள் கடவுளை கோயிலிலே, பள்ளிவாசலில், சீக்கிய ஆலயங்களிலே தேடுகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு வழியில் உள்ளே உள்ள அறியாமையின் காரணத்தினாலே நாம் நம்முள்ளே தேட முடியாமல் உள்ளது என எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக சொல்லப்பட்டுள்ளதல்லவா, ஆத்ம ஞானமின்றி மதுரா காசி என அலைவதனாலே என்ன பயன்? மானின் வயிற்றிலேயே கஸ்தூரி மனம் இருக்கின்றது, ஆனால் அது காடு முழுவதும் அதனை தேடி அலைகின்றது. இதனை கேட்கும் பொழுது எனக்கு சிரிப்பாக வருகிறது என சொல்லப்பட்டுள்ளது. எல்லாமே உள்ளத்தில்தான் உள்ளது. ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அதற்கு ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும். அது எவ்வாறு ஆரம்பிக்க வேண்டும்? நானும் அமைதியை தேடுகின்றேன். நானும் சஞ்சலம் அடைந்திருக்கின்றேன். நான் அதனை எவ்வாறு அடைவது? அதற்காக நான் என்ன செய்ய முடியும் என இன்று பல மனிதர்களும் அறிய விரும்புகின்றார்கள். அதற்கு புரிந்துணர்வு அவசியம். எல்லாவற்றுக்கும் முதலாவதாக புரிந்துணர்வு அவசியம். காலை என்ன நடைபெறும் என்பதற்கான தயார் செய்தல் முதல் நாள் இரவே ஆரம்பித்து விட்டது. இரவு முழுவதும் கவலை வாட்டிக் கொண்டிருக்கும். காலையில் எழும்பொழுது இதயம் படபடக்கும். ஏன்? தாமதம் ஏற்படக்கூடாது. ஆபீஸுக்கு செல்ல வேண்டும், தயார் செய்ய வேண்டும், அதனை செய்ய வேண்டும், இதனை செய்ய வேண்டும். அதற்காக நான் ஒரு பாடலை கூறினேன். கேட்க கேட்க சிரிப்பாக உள்ளது எனும் பாடல். அதன் இரண்டாவது பந்தியிலே தண்ணீரிலே தாமரை பூ உள்ளது. தாமரை பூவின் நடுவில் முகில் உள்ளது. அதனை சுற்றி வண்டுகள் பறக்கின்றன. அதுபோலவே சம்சாரி, சந்நியாசி என எல்லோருடைய மனமும் 3 உலகமும் நோக்கி சுத்தித் திரிகின்றது. மனம் அலைந்து திரிகின்றது. எல்லோருடைய மனமும் அலைந்து திரிகின்றது. குடும்பஸ்தன், சந்நியாசி என எல்லோருடைய மனமும் அலைந்து திரிகின்றது. இதில் எல்லோரும் அடங்குகிறார்கள். எல்லா மக்களும், எல்லா தொழில் செய்பவர்களும் என்ன செய்கின்றார்களோ, என்ன செய்யவில்லையோ எல்லோரும் இதிலே அடங்குகிறார்கள். எல்லோருக்கும் என்ன நடைபெறுகின்றது? எல்லோருடைய மனமும் அலைந்து திரிகின்றது. சிலர் ஒன்றை சிந்திக்கின்றார்கள், சிலர் வேறு ஒன்றை யோசிக்கிறார்கள், சிலர் வேறு ஒன்றை யோசிக்கிறார்கள். எல்லோருடைய மனமும் அலைந்து திரிகின்றது. அவர்கள் கிடைத்ததை இட்டு திருப்தி அடைவதில்லை. மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது,
ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஏன் நீங்கள் ஒரு கடைத்தெருவுக்கு செல்கிறீர்கள், ஒரு சட்டையை வாங்குகிறீர்கள், சட்டையை வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்த உடனேயே மனம் அதற்கு பக்கத்தில் இருந்த சட்டை இதனை விட நன்றாக இருந்தது என சொல்லும். அதனை ஏன் வாங்கவில்லை என சொல்லும். இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.